first payment from YouTube. So இன்னைக்கு வந்து date 17 of July 2020. So இன்னைக்கு எனக்கு வந்து first payment வரப்போகுது யூடியூப்லேருந்து. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஒரு சில பேருக்கு தெரியாது யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்கலான்னு. பட் ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் காசு சம்பாதிக்கலாம். லைக் ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் டூ பிக், பட் ஒரு அளவுக்கு நீங்கள் வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் காசு வரும். அண்ட் அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது, அது இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆட்ஸ் வரும், ஏதாவது நீங்கள் அந்த ஃப்ரண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஆட்ஸ் வரும், சில வாட்டி வந்து நடுவில் ஆட்ஸ் வரும், இல்லைன்னா கடைசியில் கூட வரும். இந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபியூ சென்ட்ஸ் ஒரு ஃபியூ காசு கொஞ்சம் வரும். இதுவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி அது வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது இதில் கூகுள் ஆட்சென்ஸ்னு. ஸோ அது மூலியமாக தான் நமக்கு காசு வரும் யூடியூப்லேருந்து. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் பார்க்கும்போது அக்யூமுலேட் ஆகி ஓவர் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்த்ஸில் வந்து $100 வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது அந்த பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக கொடுக்கணும். அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேரும் $100. அது வந்தால் தான் நீங்கள் அந்த காசு எடுக்க முடியும். இன்கேஸ் எனக்கு $50 வந்தால் தான் எடுக்க முடியாது. அண்ட் ஆக்சுவலி இப்போ எனக்கு $100 மேலே போச்சு. அண்ட் சரி, ஓகே, இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் இது என் லைஃப்பில். ஏன்னா யூடியூப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை. இது என்ன இருந்தாலும் லைக் காசு வரும்னு எனக்கு தெரியும். பட் யூடியூப் லைக் நான் பண்ணுற வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் காசு வந்துச்சு. ஸோ அது லைக் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா லைக் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ஏன்னா வீடியோ வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் பண்ணணும், சில வாட்டி பண்ணிவிட்டு கரெக்டான விஷயம் சொல்லணும், அதெல்லாம் செக் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் இருக்கும், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும், டைட்டிலிங், அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அண்ட் இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கும்போது நல்லது தான். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. இதுதான் என் ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட். ஆக்சுவலாக வித்ட்ரா பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாலேயே, பட் பண்ணவே முடியல. நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு. லைக் இதுதான் என் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. ஸோ பாருங்கள். ஸோ $184. ஸோ $184 as of 17 July. ஸோ இன்னைக்கு தேதி வந்து 17 July. $184 வந்திருக்கு இது வரைக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், your payments are currently on hold, action is required to release payment. ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வருதுன்னா, என் பேமெண்ட் வந்து லாக்கில் இருக்குது. எனக்கு அந்த காசு எடுக்கணுன்னா அது லாக்கில் இருக்குது. நான் இன்னும் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இன்னும் முடிக்கல. அண்ட் ஆக்சுவலாக வந்து அதில் நான் இன்னும் என் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போடல. உள்ளே வந்து $100 வரும்போது தான் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அண்ட் இப்போ தான் $184 வந்திருக்கு. ஒரு ஃபியூ மந்த்ஸாக நான் யூடியூப் பண்ணுறேன். இப்போது அது டோட்டலாகவே $184 தான். நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மேபி 15,000 14,000 ருபீஸ் வரும். அண்ட் இது வந்து மந்த்லிலாம் இல்லை, இது வந்து இது வரைக்கும் ஒரு 4 to 5 months நான் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூபு. அவ்வளோ காசு தான் வந்திருக்கு. இது ஏன்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக. இது நீங்கள் மற்ற ஃபாரின் யூடியூபர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வரும். பட் நம்ம வியூவர்ஸ் வந்து எல்லாம் இந்தியா தான். ஸோ அதோட ஆட் மணி வந்து ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இட் சேஸ், ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இட் சேஸ் we mailed you a pin on July 5th. It take 2 to 4 weeks to arrive. ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பில்லிங் அட்ரஸை வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணலன்னா நீங்கள் உண்மையான ஆளா இல்லை வேணும்னே ஃப்ராட் பண்ணுறீங்களா அது தெரியாது. ஸோ அதனால வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு இந்த பின் அனுப்புவாங்க ஒரு லெட்டரில். அந்த லெட்டர் வந்துருச்சு, லாஸ்ட் வீக் தான் வந்துச்சு எனக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இது போட்டுட்டு வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு காசு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ மெயினான கொஸ்டினுக்கு வரலாம். ஹவு டஸ் யூடியூப் பேமெண்ட் ஒர்க்? தெரிஞ்ச விஷயம்னா காசு கொஞ்சம் வரும், சம்பாதிக்கலாம்னு தெரியும் யூடியூப்பில். பட் அது எப்படி வருது, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி போகணுன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இமீடியட்டாக வந்து காசு வராது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில வீடியோஸ் போடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு க்ரைட்டீரியா ஏதோ வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னால் எப்படின்னா யார் வீடியோ போட்டாலும் காசு சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து யூடியூப் ஒரு ஃபியூ இயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூடியூபோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண இப்போ வந்து ஒரு புது கிரைட்டீரியா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்துருக்கணும் டோட்டலாக எல்லாரும் சேர்ந்து. அது மேலே வந்து உங்களுக்கு 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அந்த 2 கிரைட்டீரியா நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூடியூப் உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு கேன் டெல் தெம் டு வெரிஃபை. ஸோ என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக உங்களுக்கு காசு வராது. சப்போஸ் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துருச்சு, அந்த 4,000 வாட்ச் ஹவர்ஸும் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த யூடியூப்ல போய் நீங்கள் அந்த இது பண்ணணும்,
ரிக்வெஸ்ட் ரிவ்யூன்னு. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ போடும்போது தான் யூடியூப் வந்து உங்கள் சேனலை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, எப்படி சொல்றது, செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா லைக் அவங்க செக் பண்ணுவாங்க வீடியோஸ் வந்து அந்த கைட்லைன்ஸ்குள்ளே வருதா, இல்லை என்ன தப்பான வீடியோஸ் போடுறீங்களா, இல்லை நல்ல வீடியோஸ் தான் போடுறீங்களா, அதெல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோஸில் வந்து ஆட்ஸ்லாம் போட ஆரம்பிப்பாங்க யூடியூபு. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், இட்ஸ் அவ்வளோ ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியாது யூடியூப் வீடியோஸில். ஸோ இப்போ நீங்கள் மேபி யோசிப்பீங்க, நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர்கிட்ட இந்த யூடியூப்லலாம் நல்லா காசு சம்பாதிக்கலாம், நல்லா $1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது உண்மையான சொன்னா இது ட்ரூத்தே இல்லை. ஏன்னா இந்தியா இப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து எல்லாம் தமிழில், ஓகேவா? ஸோ ஆடியன்ஸ் வந்து எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது அந்த ஆட்ஸோட காசு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது சிபிஎம் ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ ஒரு 1000 வியூஸ்க்கு அந்த ஒரு அமௌண்ட் வரும்ல, ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஐ திங்க் ஒரு ஃபியூ சென்ட்ஸ் தான் அது. ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் போய் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ்க்கு $1 $2 கூட வரும். ஸோ ஒரு சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து ஆட்ஸ் வரும்ல ஆரம்பத்தில். ஸோ நீங்கள் வந்து அது ஸ்கிப் ஆட்ஸ் போடும்போது நமக்கு வந்து ஒரு காசு கூட வராது. நீங்கள் கொஞ்சம் பாதி ஆட் பார்க்குறீங்க, இல்லைன்னா ஃபுல் ஆட் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து காசு வரும். நீங்கள் வந்து இமீடியட்டாக அந்த 5 செகண்ட்ஸில் ஸ்கிப் ஆட் போட்டால் நமக்கு ஒரு காசு கூட வராது. ஏன்னா அது இட்ஸ் நாட் கவுண்டட். நீங்கள் கொஞ்சம் டியூரேஷன், அந்த ஆட் டியூரேஷன் பார்த்து தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அந்த காசு. அதுக்கப்புறம் அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் $100 வரும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுக்க முடியும் ஆஸ் யூடியூபர்ஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, லைக் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவன் ஆட்ஸ்லாம் போடுறான் வீடியோஸில் நல்லா காசு வருதுடா அவனுக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பட் டு பி ஆனஸ்ட், நீங்கள் அந்த ஃபுல் ஆட் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் வரும். $1 அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு. இதுவே ஒரு 1000 people, 2000, 3000, ஒரு ஃபியூ தௌசண்ட் பீப்புள்ஸ் பார்த்தா தான் நமக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வரும். அண்ட் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து த ஆட் மணி இஸ் வெரி லெஸ், பிகாஸ் இந்தியாவில் இருக்கிற சிபிஎம் வந்து ரொம்ப லோ. ஏன்னா இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்லிப்பாங்க. ஸோ லோ டியர் கண்ட்ரின்னு சொல்லிப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி என் வியூவர்ஸ் வந்து எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறாங்க மொத்தமாக. ஸோ ஒரு 80% வந்து இந்தியாவிலேருந்து தான் பார்க்குறாங்க. இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது அந்த ஆட்ஸ் மணி ரொம்ப ரொம்ப கம்மி. லைக் நீங்கள் போடுற காசு அண்ட் எஃபர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லாஸில் தான் போவீங்க யூடியூப் பண்ணிங்கன்னா. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு சிங்கப்பூர் வியூவர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க, ஆஸ்திரேலியா வியூவர்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்காங்க, ஒரு யூஎஸ்லேருந்து பார்க்குறவங்க கூட கொஞ்சம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சில வியூஸ் வந்தாலே காசு வந்து அதிகமாக வரும் இந்தியா விட. ஏன்னா இந்தியா வந்து 80% பார்க்குறாங்கன்னா சிங்கப்பூர் வந்து 20% தான் பார்ப்பாங்க. பட் அந்த 20% ஆளுங்க பார்த்தா கூட அந்த ஆட் மணி வந்து இந்தியா விட ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கிறேன். உங்களுக்கு மேபி சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ லைவாக காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்களேன், நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாம் ஃப்ரம் மை யூடியூப் சேனல் தான். இது அனாலிட்டிக்ஸ் எடுத்தேன் யூடியூப் சேனல்லேருந்து. ஓப்பனாக காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சிங்கப்பூர் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். இது வந்து லாஸ்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆரம்பத்துலேருந்து. ஸோ சிங்கப்பூர் $79 வந்திருக்கு. அண்ட் என் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27% தான் சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறாங்க. புரியுதா? 27% தான் சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறாங்க. வியூஸ் பார்த்துக்கோங்க, 90,000 people தான் சிங்கப்பூர்லேருந்து பார்த்துருக்காங்க என் வீடியோஸ் டோட்டலாக. பட் எவ்வளோ வந்திருக்கு? $79. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க லெவல். நெக்ஸ்ட்டு இந்தியா தான் எனக்கு வந்து மெஜாரிட்டியாக ஆளுங்க பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து $25 தான் வந்திருக்கு. ஆனால் எத்தனை வியூஸ் பார்த்துக்கோங்க, 183,000 வியூஸு. அவ்வளோ இருந்தும் $25 தான் வந்திருக்கு. ஆனால் இது சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃபியூ வியூஸ் தான் வந்திருக்கு. பட் $79 வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, $50 டிஃப்ரென்ஸு. அதுவே நீங்கள் யூஎஸோ பாருங்கள், யூஎஸ் $6 வந்திருக்கு. பட் 3,000 வியூஸ்லேயே $6 வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, யூஎஸ், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாலாம் அதிகமான காசு கொடுப்பாங்க அங்கே. ஏன்னா அங்கே இருக்கிற சிபிஎம்லாம் ஜாஸ்தி, யூகே கூட ஜாஸ்தி. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிங்கப்பூர்லேருந்து பார்த்ததுனால தான் எனக்கு அதிகமான காசு வந்து இந்த சிங்கப்பூர்லேருந்து தான் வந்திருக்கு, சிங்கப்பூர் ஆடியன்ஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நிறைய பேர் யோசிப்பாங்க, யூடியூபர்னா நல்லா சம்பாதிக்கிறான்டா சார், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அந்த மாதிரி நினைப்பாங்க நிறைய பேர். இட்ஸ் நாட் ட்ரூ. இட் இஸ் ட்ரூ. பட் இது வந்து வெளிநாட்டில் பண்ணால் தான் கொஞ்சம் ட்ரூ இது. பிகாஸ் வெளிநாட்டில் இங்கிலீஷ் சேனல் அந்த மாதிரி ஆரம்பித்தா நிறைய காசு வரும். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுன்னா யூஎஸ்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா லைக் அந்த வியூஸ்லாம் வரும். அண்ட் ஆல்சோ காசு அதிகமாக வரும். ஒரு 10 மினிட் வீடியோக்காகவே
சில வாட்டி 8-9 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு ஃபுல் டே கூட போய்டும் இதில் இந்த யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கு. இவ்வளோ ஒர்க் பண்ணியும் நமக்கு காசு கம்மியாக வருதுன்னா லைக் இட்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப அப்செட்டிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் காசுக்காக பண்ணக்கூடாது, திஸ் பியூர்லி பேஷன் தான். பட் நீங்கள் மற்ற யூடியூபர்ஸ்னால் லைக் நிறைய காசு போட்டு பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ திஸ் ஓப்பன்லி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதாவது ஆட்ஸ் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் ஆட்ஸு. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் வரும், அக்யூமுலேட் ஆகி நமக்கு வரும். ஸோ ஓப்பனாக சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ எப்படி யூடியூப் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. சில யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்க எப்படின்னு இந்த வேலை செய்யணும், பட் இந்த மாதிரி டேட்டாலாம் காமிச்சு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆல்சோ அவங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ வந்து ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலில். அண்ட் ஆல்சோ இந்த சேனல் நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நான் வீக்லி போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும், மிஸ் ஆகாமல். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் சும்மா ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ ஹவ் யூடியூப் ஒர்க்ஸ். அண்ட் எஸ், anyway, see you in another video. Thanks for watching Idris Explores. Hopefully பெருசாக வரலாம் ஒரு நாள். ஓகேவா? இது ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் மொக்க வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன்.